ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேரிட் ஆனதுக்கப்புறம், மோஸ்ட் ஆஃப் த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வருதுன்னா, அவங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்களால பெர்சீவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில அது வருதா? அவங்களுக்கே தெரியாம. நம்ம இன்ட்ரெஸ்ட் படி நம்ம வாழலையோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால. அப்படியெல்லாம் இல்லைங்க. வென் ஐ கவுன்சில் நான் எதுக்கு போய் சம்பாதிக்கிறேன், அவர் கொண்டாந்து கொடுக்கட்டும் பார்த்துக்கிறேன்ல சொல்கிற லேடிஸ் இருக்கிறாங்க. ஐ நோ மென் ஹூ ஆர் பீயிங் ஹென்பிக்ட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா இங்கே விமன் படுறது வெளியே வந்துடுது. ஓகேங்களா? மென் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தே சஃபர். ஆனால் அது வெளியே வந்து சொன்னால் அது வந்து அவங்க அதனால தே டோன்ட் வாண்ட் டு டாக். விமன் அப்யூஸ், மென் அப்யூஸ் நடக்குதுங்க. நான் எவ்வளோ கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ ஈவன் ஆன் விமென்ஸ் டே வென் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் விமன், ஐ சே இட் இஸ் லைக் மென் விமன் இல்லை, எவ்ரிபடி சஃபர்ஸ். திஸ் வேர்ல்ட் இஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிபடி கம்ஸ் இன். ஓகேங்களா? இதில் தேர் ஆர் வின்னர்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இஃப் யூ சே தட், எனக்கு தெரியும் பீப்புள்ஸே அவர் சம்பாரிச்சிட்டு வந்து போட்டோம், நான் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் சொல்கிற விமன் இருக்கிறாங்க. வை வுட் ஐ கேர்?